மக்களே இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு அழகான மூவி டீம் வந்திருக்காங்க. எஸ், ஃபேமிலி படத்துல இருந்து 3 பிரில்லியண்டான ஆக்டர்ஸ் வந்திருக்காங்க. விவேக் பிரசன்னா, ஜனனி அண்ட் உதய் கார்த்திக் வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் 3 பேருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? அற்புதமா இருக்கு. நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கேனா. எப்படி எல்லாரும் கேட்டாங்க எப்படி இருக்கும். 100 பேர் டெய்லி பாக்குறோம்ல. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாருங்க. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. நன்றி. இதுக்காக தான் காத்து கொண்டிருந்தேன். அதே மாதிரி ஃபேமிலி படம் ட்ரெய்லர் பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு, பயங்கர கேட்சியா இருந்துச்சு. ஆனா இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஃபேமிலி படம்னு வந்து டைட்டில் வச்சிருக்கீங்க. அப்ப ஏன் ஃபேமிலியா மட்டும் தான் வந்து பார்க்கணுமா? ஏன் ஃப்ரெண்ட்ஸா பார்க்க கூடாதா? லவ்வரோட வந்து பார்க்க கூடாதா? ஏன் ஃபேமிலிக்காக மட்டும் நீங்க படம் பண்ணிருக்கீங்க? இப்போ வந்து 10 பேர் 5 பேர் குடும்பத்துல இருக்கிறவங்க சேர்ந்து வந்து பாக்குறது வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பாக்குறாங்க. பட பேர் இப்படி வச்சானாச்சும் ஃபேமிலியா வராங்களா பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கூட டைரக்டருக்கு தோணி இருக்கலாம். அதை தாண்டி எல்லா ஃபேமிலியும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படம், அதனால ஃபேமிலி படம். ஓகே. அதே மாதிரி நம்ம ஹீரோ சார் உட்கார்ந்துருக்காரு, ரொம்ப பணிவா உட்கார்ந்துருக்காரு. ட்ரெய்லர்லயும் பார்த்து ரொம்ப பணிவா இருக்கீங்க. ஒரு ஸ்ட்ரகிளிங்கான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். எனக்கு ஒரு கதை கொடுங்கப்பா, நான் ஒரு டைரக்டர்னு நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ சொல்லுங்க, எப்படி வந்து இந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ஆப்டா இருந்துச்சு? அப்படியே உங்களோட ரியல் லைஃப் கேரக்டர் மாதிரி, ஐ மீன் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்ல, பட் அந்த பணிவா இருக்கிறது, சாந்தமா இருக்கிறது, ஒரு மாதிரி போராடுறது, நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் மாதிரிலாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த கேரக்டர் ரிலேட்டபிலிட்டி? அதுதாங்க ஆக்சுவலாக பணிவாக இருக்கிறது, ஒரு விஷயத்துக்காக நம்ம போராடுறது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த எந்த இடத்துல நம்ம பணிவாக இருக்கணும், எந்த இடத்துல கொஞ்சம் கட்ஸ் தேவைப்படும், ஸோ அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது ரொம்ப ரிலேட்டபிளாக ஒரு நல்ல எழுத்தில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லாருமே பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. விவேக் அண்ணா, அம்மா கேரக்டர் ஸ்ரீஜா அம்மா, சந்தோஷ் அப்பா கேரக்டர்ல பண்ணவர், அப்பா கேரக்டர் பண்ணவர், ஏழுமலை கேரக்டர்ல தாத்தாவா சுந்தரம் சார், இவங்க ஜனனி, பார்த்திபன், சுபிக்ஷா ஒரு ஹீரோயின். ஸோ எல்லாருமே அற்புதம், சூப்பர். ஹீரோயின் அவர்கள் வந்து ரொம்ப சைலண்டாவே இருக்காங்க. ஜனனி சொல்லுங்க, நீங்க எப்படி இந்த படத்துக்குள்ள, அதாவது ஃபேமிலி படத்துக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க? யூஸ்வலா ஆடிஷன் போற மாதிரி போனதுதான். ஒருத்தர் தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி போனேன். அன்னைக்கு வந்து நான் இன்னொரு ஆடிஷனுக்காக டோட்டலாக வித்தவுட் மேக்கப்பில் நான் அப்படியே தூங்கி எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதனாலதான் செலக்ட் பண்ணிட்டாருன்னு அப்படியே வந்து போயிட்டு அவங்க கிட்ட நான் டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக அந்த இன்னொரு டீம் கிட்ட கேட்டேன், நான் இன்னொரு டீம் கிட்ட போய் பார்க்கணும், கொஞ்சமாக நான் மேக்கப் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஃபுல்லாக மேக்கப் இல்லாமல் தான் வரணும் அப்படின்னாங்க. அது வந்து அது ஃபார்ச்சுனேட்லியா அன்ஃபார்ச்சுனேட்லியா தெரியல, எனக்கு இது கிடைச்சிருச்சு, அது கிடைக்கல. இந்த படம் பார்த்துட்டு இனிமேல் உங்களுக்கு வரிசையா வந்து ஒரு 10 படம் புக் ஆக போகுது. God's grace. Thank you sir. அடுத்து அப்படியே crorepati வந்து அவ்வளவு தெரியல கட்டிக்கிட்டு இல்ல அவ்வளோலாம் போகாதீங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு இதுவே ஓகே போதும், இது ஒரு ஹோம்லியான லுக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்டோரி சொன்னாங்க. தென் வந்து சடன்லி ஒரு நாள் கால் பண்ணி எல்லாமே பேசிட்டு ரிஹர்சல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா ஹோம்லியான ஒரு கேரக்டர் அப்படின்றதுனால ஓகே பண்ணி போயாச்சு. ஆஹா, அற்புதம். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்து கொண்டு இருக்கிறது. நீங்க ரெடியா 2 பேரும்? விவேக் சார், நீங்களே ஆரம்பிச்சிருங்க. ஜிஞ்சர் டீ போயிடலாமா? ஓகே. சுடுதுப்பா ரொம்ப. இலையில எழுதிருக்கீங்களா? டொன்டடாயின். ஓகே. கீச்செயின் உள்ள எல்க்கு என்ன அர்த்தம்? எல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நல்ல அர்த்தம்னா என்ன அர்த்தம்? ஏ இல்லாம யூ அர்த்தம்னா என்ன அர்த்தம்? வெல் ஃபார் லைஃப். லைஃப் சூப்பர். லைஃப்லாம் வேணாம், போரா இருக்கு இந்த லைஃப்க்குள்ள தான் எல்லாமே இருக்கு. லைஃப் போரா இருக்கு. அது நான் எதிர்பார்க்கிற ஒரு பதில். அது எதிர்பார்க்கிறேன். வெல் ஃபார் லவ். கரெக்ட். ஆல்ரைட். வா என்ன ஒரு கண்டுபிடிப்பு. எஸ், இதுதான் நீங்க அப்பவே சொல்லி இருக்கணும். சோ காதல் ஃபேமிலி படத்துல சொல்லுங்க, என்ன மாதிரி காதல் காட்சிகள்லாம் இருக்கு உங்களுக்கு? ஏகப்பட்ட கெமிஸ்ட்ரி பத்திக்கிச்சுன்னு இருக்கா? எனக்கு என்னோட அன்பு வந்து என்னோட தம்பிகள் மேல, அவங்களோட கனவுகள் மேல. சோ இதுதான் இந்த ஃபேமிலி படத்துல என்னோட அன்புன்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி காதல்னு சொல்லிக்கலாம். சோ அதுதான். ஓகே. அது வந்து எப்போதுமே இருக்கும், ஒரு ஃபேமிலி மேல இருக்கிற ஒரு காதல். உங்களோட இன்ட்ரெஸ்ட் உங்களோட மனைவியுடன், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுடன் இருக்கு. ஏன்னா திட்டுற மாதிரி இருக்கு, அது ஒரு வகையான காதல் தானே. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கா, அதுவும் இருக்கு. ஸோ நீங்க சொல்ற எல்லா கைண்ட் ஆஃப் லவ் எல்லாமே இருக்கு. எல்லாமே. ஆமா. உங்களுக்கு தனியா டூயட் சாங்லாம் இருக்கா படத்துல?
இல்ல ஏன் வாட் இஸ் திஸ் இல்ல. ஹீரோ சார் கொடுத்துருக்கலாம்ல அதான் உங்களோட ஹீரோ அண்ணனுக்கு. சார்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு தானே தருவாங்க, எனக்கு தந்தாங்கன்னா எப்படி? So இல்ல இல்ல. ஓகே அடுத்த சரி படத்துல உங்களோட யாருக்குமே டூயட் சாங் யாருக்குமே கிடையாது. தனியா டுவேட் சாங்லாம் இல்ல. ஆ, எல்லா இருக்கிற வந்து யார் யாரெல்லாம் ஜோடியா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அழகான காட்சிகள் போகும். ஆமா, ஸோ அதுல எல்லாத்துலயுமே காதல் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். சூப்பர். ஸோ ஃபேமிலி படத்துல அதுதான் எல் ஃபார் லவ் நீங்க கேட்டதுன்னா இதான் பதில். ஃபேமிலி படம் வந்து ஃபேமிலியோட பாக்குற மாதிரியான ஒரு காட்சிகளோட இல்லங்க எல்லாருமே பார்க்கலாங்க. அவங்க திரும்ப திரும்ப கேட்கறது பார்த்தா நான் தான் சொல்லிட்டேன், ஆல்பபெட்ல எல்லாமே போட்டுக்கோங்க, நீங்க எல்லா லெட்டரையும் போட்டுக்கோங்க, எல்லாரும் வரலாம். அற்புதம். சோ நீங்க சொல்லுங்க என்ன மாதிரியான லவ் கெமிஸ்ட்ரி எதிர்பார்க்கலாம்? லவ்வுக்கு வந்து இந்த படத்துக்கு 100 மார்க்ஸ்க்கு எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க? See, love is a very universal word. ஆமா. அப்படி அந்த மீனிங்ல 100 out of 100. பிகாஸ் ஒரு அம்மாவோட லவ் இருக்கு, அண்ணாங்களோட லவ் இருக்கு பயங்கரமா. எனக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்களும் வந்து எனக்காக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் என்னோட ட்ரீம் வந்து நான் அடையறதுக்கு அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வராங்க. தாத்தாவோடது, தாத்தாவோடது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. பேசிக் மூவிஸ் இஸ் அ யா லவ். ஆஹா அற்புதம். சரி ஓகே, படத்துல சொல்லிட்டீங்க, உங்களோட பர்சனல் லைஃப்ல லவ் பத்தி சொல்லணுமே. இருந்தா சொல்லலாம். குதர்க்கமான ஒண்ணு இருக்கும், சாதாரண அந்த கப்பை கவுத்தி வச்சிட மாட்டாங்கன்னு. நிச்சயமாக. அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜூஸ் பண்ணுது? ரெடி. இந்த இல்லைங்க, தாடிக்கு பின்னாடி இருக்கிற லேடியோட ஸ்டோரி சொல்லுங்க. தாடி 2 நாள் விட்டா வளர்ந்துங்க, அதுக்கு பின்னாடி ஸ்டோரிலாம் கிடையாது. இல்லை உண்மையிலே இப்போ இருக்கிற என் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற லவ் பார்த்தீங்கன்னா சினிமா லிஸ்னிங் டு கண்டென்ட்ஸ் அண்ட் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். அதுதான் என்னோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குது இப்போ லவ்னு கேட்டிங்கன்னா. மற்ற எதுக்கும் டைம் இல்லைன்னா நான் சொல்லலை, டைம் நிறையா இருக்குது. பட் லவ்னு பார்த்தீங்கன்னா சினிமா. விவேக் பிரசன் அவர்களே இந்த பதிலை ஏத்துக்க முடியுமா? அப்சல்யூட்லி. அப்படிலாம் கிடையாது. நீங்க எப்படியா சொல்லுங்க. நீங்க Thanks, நான் நான். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். நன்றிண்ணா. நீங்க பாவக்கா ஜூஸ் வச்சுட்டு என்னைக்கு 3 பேர் உட்கார வச்சீங்களா, நான் இனிமேல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். இது கொஞ்சம் நம்புற மாதிரியே இல்ல. நல்ல லவர் பாய் மாதிரி ஒரு இல்ல ஃபேஸ் இல்ல, நானே இந்த வச்சிருக்கீங்க. கேள்வி வந்து கேட்டுட்டேன், அவர்கிட்ட செட்லயே கேட்டுட்டேன். இல்ல, நீங்க அந்த கேள்வி கேட்கறதே வேஸ்ட், விட்டுறலாம். அப்படியா? ஆமாமா, தேங்க்ஸ்ண்ணா. டுவர்ட்ஸ் சினிமா. ஸோ இன்னும் நிறைய இருக்கு போக வேண்டிய தூரங்கிறதுனால அந்த தூரம் எட்டுறதுக்கு நடுவுல யாராச்சும் வருவாங்க, அப்ப பாத்துக்கலாம். அப்படி சூப்பர். ஜனனி நீங்க சொல்லுங்க. ஷாக், இந்த ஷாக் ரியாக்ஷன் தான் நான் எதிர்பார்த்தேன். சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா நீங்க அவங்க 2 பேரும் கேட்டு விட்டுருவீங்கன்னு நினைச்சேன். அது எப்படி விட முடியும்? ஹீரோயின்ட்ட கேட்காம. இல்ல ஏன் இந்த அவ்வளவுதான். சேர் கொடுத்தாங்கன்னு புரியுதா? மத்ததெல்லாம் லீன் பேக் குஷன் இருக்கும். ஆமா, இது போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ற ஆமா. chair இருக்கு. சாஞ்சவும் காலி. இப்படி சாயக்கூடாது, அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். இதுல எல்லாமே சொல்லுங்க வாத்தியாரே. இல்ல இருந்தாதான் சொல்றதுக்கு. இப்போதைக்கு அந்த இப்போதைக்கு இத, இல்ல. ஒழுங்கா நியூஸ் ரீட் பண்ணணும். இல்ல ஃபியூச்சர்ல மேபி வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு நான் ஒழுங்கா நியூஸ் ரீடிங் பண்ணணும், ஆங்கரிங் பண்ணணும், படம் பண்ணணும், அம்மா அப்பாவை ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும். அது மட்டும்தான் எய்மா இருக்கு. பா, என்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்திருக்காங்கல்ல, அற்புதம். சோ நியூஸ் பாப்போமா படிச்சோமா அப்படின்னு நீங்க போயிடுவீங்க. பட் ஆக்சுவலா வந்து நடிக்கும் போது அந்த ரொமான்ஸ் காட்சிகள், அந்த லவ் சீன்ஸ்லாம் நடிக்கும் போது எப்படி இருந்துச்சு? படத்துக்கு போகும்போதே கேட்டுட்டு தான் போவோம். இதில் வந்து என்ன மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது, ரொமான்ஸ் இன்டிமெசிலாம் எப்படி இருக்குது அப்படின்றது கேட்டு தான் போவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். பிகாஸ் பிஃபோரே டைலாக் கொடுத்துருவாங்க எங்களுக்கு. அதனால அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். நான் இப்போ தான் ஒரு 2 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் ஃபஸ்ட்டு ஜவான் பண்ணேன். ஜவானில் நான் நிறைய லாங் டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய சீனியர் ஆக்டர்ஸை பார்த்துருக்கேன், அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம். நான் படத்தில் அவ்வளோவா இல்லை, மோஸ்ட்லி வரவே இல்லை, சும்மா அங்கே இங்கே அந்த மாதிரி வருவேன். ஸோ அவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டது இங்கே கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன கேரக்டர் ஜவான்ல? நான் போலீஸாக பண்ணியிருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். அடுத்த டீ என்ன டீ உங்களுக்கு பிடிக்கும்? பக்கத்தில் மின்டி. மின்டி பார்த்துடலாமா? ஓகே. ஐயோ என்னமோ சரியில்லையே. ஓஹோ, அல்வா வந்திருக்கு ஜனனி உங்களுக்கு. அல்வா வந்து மறக்க முடியாத அல்வா. மறக்க முடியாத அல்வா அப்படின்னா இல்ல இவங்க சிரிக்கிறத பார்த்தா ஒண்ணு நிறைய கொடுத்திருப்பாங்க, இல்ல நிறைய வாங்கி. இல்ல ஆக்சுவலா நான் வந்து அந்த மாதிரி யாருக்கும் பண்ணது கிடையாது. பட் வந்து ஆக்சுவலா ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. நான் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் வந்தேன். வந்துட்டு சடன்லி இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான். நான் மீடியாக்குள்ள வந்தேன். வந்தபோது என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி படிச்சுட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னும் போது நான் ஒரு கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஒரு சேனல்ல தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து ஹோப்பே இல்லை எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நிறைய சேனல் ஏறி இறங்கி செருப்பு தேஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அது வந்து லாஸ்ட்டாக எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம். அங்கே கிடைச்சது எனக்கு கிடைச்சிட்டு ஒரே ஒரு நாள் நான் ஒரு நல்ல ஆக்டரை இன்டர்வியூ பண்ணேன். ஸோ அதில் என்னோட தமிழ் சரியில்லை,
அப்புறம் எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் வச்சுருந்தாங்க. பட் வந்து நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிடலாம், எப்படியாவது மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டு ஹெட் கிட்டலாம் நான் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணுமோ போடுறேன் அந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன். பட் 2-3 நாளில் என்னை வந்து அனுப்பி விட்டாங்க. ஸோ அது அவங்க எனக்கு கொடுத்த பெரிய அல்வா. அது வந்து அதுதான். உங்களுக்கு அந்த மாதிரி சினிமால ஏதாவது வாய்ப்பு தேடும் போது மறக்க முடியாத அல்வா கிடைச்சிருக்கா? அடுத்த 6 படத்துக்கு நீங்க தான் ஹீரோயின் சொல்லிருப்பாங்க. அதே 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 இல்ல அது வந்து இங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் தான். நம்ம போவோம், நம்ம படத்துக்கு பூஜைக்கு போவோம், பூஜை போடுவாங்க, நீங்க தான் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசியில் அது ஷூட்டே போகாது, இல்ல வந்து டோட்டலா அந்த பூஜையோட அன்னைக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அது வந்து ரொம்ப யூஸ்வலா நடக்கிற விஷயம். நீங்க அதனால இது வந்து அந்த லிஸ்ட்ல எடுத்துக்க முடியாது. ஓகே. அதே மாதிரி உதய் சார் நீங்க சொல்லுங்க, மறக்க முடியாத அல்வா இந்த சினிமா பயணத்தில். என்னங்க 1 2 நிறையங்க. அது அதே மாதிரி ஃபிலிம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தது உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸா தான் இருந்துச்சா இல்ல நிறைய மைனஸ் தான்ப்பா அப்படின்னீங்களா? இல்லைங்க, மைனஸும் இல்லை ப்ளஸ்ஸும் இல்லை. ஐ எம் வெரி லக்கி. அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தில் நான் பிறந்திருக்கேன். பட் அதை பேஸ் பண்ணி நான் என்னோட சினிமா பயணத்தை நான் டிபெண்ட் ஆகலை. நான் வந்து வீட்டில் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, நீ படித்து இன்ஜினியர் ஆகணும், சினிமாக்கெல்லாம் வரக்கூடாது அந்த மாதிரிலாம். ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நானாக வந்து கௌதம் சார்கிட்ட போய் அவர் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணி சார் உங்கள் படங்க வந்து எனக்கு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன், ஏதாவது ஒரு ஓரமாக ஒரு ஏடி வேலை கிடைக்குமா சார், எனக்கு நடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவரும் அதை பற்றி பெருசாக ஒன்றும் இது பண்ணாமல் கரெக்டாக அவருக்கும் அந்த டைமில் வந்து நிறைய ஏடிஸ் வந்து தே ஆர் லீவிங் ஹிம், அவங்க ஸ்கிரிப்ட் அந்த வேலையாக, ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் அப்படின்னாரு. அன்றைக்கி ஆரம்பிச்சது தான் என்னோடய சினிமா பயணம். அதுக்கப்புறம் நான் வந்து படிக்க போயிட்டேன், வெளிநாட்டுக்கு போயிட்டேன். நான் உங்கள்ட்ட ட்விஸ்ட் பண்ணி கேக்குறேன், ஃபேமிலி படத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களா கூட இருக்கலாம், இல்ல இங்க வராதவங்களா கூட இருக்கலாம், யாரு உங்களுக்கு பெரிய அல்வா கொடுத்தது? ஐயோ சரியா போச்சு. நான் யாராச்சும் கொடுத்திருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு லைட் அல்வாவாவது கிடைச்சிருக்கும். யோசிக்கிறாரு சொல்லிடலாமா இல்ல உண்மையாமே இல்ல, யாருமே ஒரு சின்ன அல்வா கூட உங்களுக்கு கொடுக்கல. கதை வந்து வேற மாதிரி நான் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உள்ள போறவன், அதனால அது அந்த டிமிக்கு நம்ம கிட்ட வேலைக்கே ஆகாது. ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு டெய்லியும் சீன் பேப்பர் காலையில போனோடனே வாங்கிடுவேன். அது நீங்க வச்சிடலாம், அதை நான் வாங்கி அன்னைக்கு சீன் வந்து படிச்சுட்டு தான் நான் ஷார்ட்டுக்கே போவேன். அதனால அந்த அல்வா நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, நீங்க யாருக்காச்சும் அல்வா கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பீங்க இந்த அல்வாவை? கடவுளுக்கு. மொத்த அல்வாவே அவருக்கு தான் கொடுக்கணும். எப்பா டிஃப்ரெண்ட் அல்வா கொடுக்குறோனியா மீட் பண்ணி வைக்கிறிய, இப்படி யாருமே மீட் பண்ணி இவனுங்க எல்லாம் நீ தானே படைச்ச, நீ வா முதல்ல உனக்கு அல்வா கொடுக்கணும்னு அவருக்கு தான் கொடுக்கணும். எப்படி யோசிச்சிருக்காரு பாத்தீங்களா? இல்ல அதான் உண்மை. அப்படி பார்த்தா கோடிக்கணக்கான பேருக்கு டெய்லி வரிசையில கியூல நீங்க வச்சுட்டு அல்வா வாயில திரிஞ்சுட்டே இருக்கணும். நீ போ. நீங்க தான் சொல்லணும். உங்க டீ எந்த டீன்னு? நான் பிளாக் டீ. ஓகே, பிளாக் டீ உள்ளே ஏங்க. ஓகே, உங்களோட லைஃப்லயே ஆணி அடிச்ச மாதிரி ஒரு மெமரி இருக்கும்ல, அது என்ன மெமரி? ஓகே, நான் யூகேல படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அங்கே படிக்க போனப்போ தான் கொஞ்சம் ஜிம்முனா என்ன, எக்ஸசைஸ்னா என்னன்னுலாம் அந்த இன்டர்நெட்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு நான் பாட்டில் என் காலேஜ்லேயே ஒரு ஜிம் இருக்குது போயிட்டு இருந்தேன். அங்கே வந்து ஒருத்தர் வருவார், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அவரோட ஃபிசிக், செதுக்குன மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி அவரை பார்ப்பேன். அவரை பார்த்த உடனே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும், என்னமோ நமக்கு தெரிஞ்சதை ஏதோ இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஜிம்முக்குள்ளே நுழையிறேன், எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே குப்பை மாதிரி கிடக்குது. வெயிட்ஸு, பாபிள்ஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே மோசமாக கிடக்குது. ஏன்னா காலேஜில் ஒரு ரக்பி மேட்ச்சு, அதுக்கு முன்னாடி அந்த ரக்பி டீம் வந்து வார்ம் அப் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கங்கே கிடக்குது. நான் பாட்டில் ஒரு ஓரமாக பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம், டொம்முன்னு யாரும் விழுந்த மாதிரி சத்தம். பார்த்தா நான் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறனோ அவர் விழுந்து கிடக்குறாரு. ஐயோ, நான் ஒரு 1 மினிட் அங்கேயே இருக்கேன். இவர் ஏன் எந்திரிக்கல, சரி நம்ம எப்படி இங்கேயே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போகிறேன். அவர் ட்ரை பண்ணுறாரு எந்திரிக்கிறதுக்கு, அவரால் எந்திரிக்க முடியல. அப்புறம் கையை கொடுத்து அவர் எழுப்பினேன். ஹீ இஸ் கம்ப்ளீட்லி பிளைண்ட். ஹீ இஸ் 100% பிளைண்ட். பெரிய விஷயம். அவரோட அழகான உடம்பை வந்து அவராலே கண்ணாடியில் பார்த்து ரசிக்க முடியாது. பட் அவர் ஹெல்த்து கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அந்த எவ்ரிடே ஜிம்முக்கு வரணும்னு ஒரு மோட்டிவேஷன், அது அன்னைக்கு ஆணி அருவா அடிச்ச மாதிரி உள்ள போய் ஏறிடுச்சு. ஆக்சுவலி வெரி அன்யூஷுவல். சூப்பர். இது எதிர்பார்க்கல. சூப்பரான ஆன்சர். சொல்லுங்க, யார் உங்கள்ட்டயே? சார் தான். ஆணி அடிச்ச மாதிரி ஒரு மெமரி. நான் நடிகனானதை வச்சே சொல்றேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்போ அதை 100% யூட்டிலைஸ் பண்ணிடணும். அதுதான் வந்து பெரிய கேட்வே ஓப்பன் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை ஒழுங்காக பண்ணல, ஆனால் தயாராக இருக்கணும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக.
தயார்படுத்திட்டே இருக்கணும். ம். எப்போ வேணா கிடைக்கும். ஆமா. அது ஒன்ஸ் மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு கிடைக்காம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து என்னோட லைஃப்ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஆணி அடிச்ச மாதிரியான பாடம். சூப்பர் நைஸ். அதே மாதிரி ஜனனி நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல வந்து ஆணி அடிச்ச மாதிரி ஒரு சீன். இவரோட தம்பி வந்து நியூவா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் வந்து அவரு. ஸோ அவர் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டே தான் இருப்பாரு. ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டே டைலாக் கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால நான் வந்து அவ்வளோ ரொம்ப வருஷமாலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது நானும் அவருக்கு சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிடுறீங்களா, கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ யூஸ்வலாகவே நாங்கள் போகும்போது அதான் சொன்னேன்ல முன்னாடி, இன்டிமசி சீன்ஸ் இருக்கா, ரொமான்ஸ் இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தான் போகும். இதில் வந்து ஒரு அந்த நெசமா பாட்டு பார்த்தீங்களா நீங்கள், அந்த பாட்டில் வந்து என்ன அப்படின்னா நாங்கள் யூஸ்வலாக நடந்து போகிறது பேசுறது அந்த மாதிரி தான் வந்து டைரக்டர் சொன்னார். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு டைம் வந்து அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு முடி வந்து இப்படி வரும், அதை நீங்கள் எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திக்கிட்ட சொல்கிறாரு டைரக்டர். அவர் வந்து வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்றார். அதுக்கப்புறம் அவர் வந்து சொல்றாரு எடுத்து விடு அப்படின்றாரு. வேற ஏதாவது பண்ணாம இல்லங்க அதான் நீங்க சொல்றது தப்பா புரிஞ்சுக்கிறேன். வேற இல்ல ஏதாவது அதுவே அது அவர் இல்லாம- பண்றதுக்கு அது எம்பாரசிங். அது இல்லாம வேற ஏதாவது நான் பண்ணிட்டா அப்படின்றாரு. அவர் வந்து நீ முடிய மட்டும் அவ்வளோ எடுத்து கூச்சம். விடணும். கூச்சம். ஆமா. அப்படி சொல்லுங்க. உண்மையாவே எப்பவுமே என்னால மறக்க முடியாது. அவர் ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணாரு அதுக்காக. நடிச்சா இந்த மாதிரி ஆளும் கூடயே லாபமும் நடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆமா, அதுதான் seriously. ஆணித்தரமா கிடைச்ச விஷயம். ஆமா, அது எப்பவுமே மறக்க முடியாது. அடுத்ததாக இந்த டீ மாச்சா செஞ்சா மசாலா. மசாலா உரிக்க ஒண்ணும் இல்லை. வெங்காயம் பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, ஃபேமிலி படத்துல ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆன ஒரு சீன்னா எந்த சீன்? அம்மா கிட்ட பேசுற சீன் ஒண்ணு இருக்கு. அது 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 3 பசங்களுக்குமே இருக்கு. ஸோ அந்த சீன் வந்து கனெக்ட் ஆகும். அதான் ஃபேமிலி பண்ணால் ஒரு ஃபேமிலிக்குள்ள ரெகுலராகவே வந்து ஒரு ஒரு டீப்பான கான்வர்சேஷன் போகிறப்போ ஒரு எமோஷனல் கிடைக்கும்ல, அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. உங்கள்ட்ட வந்து வித்தியாசமா தான் நான் கேட்க போறேன். உங்களோட லைஃப்ல எமோஷனலான தருணம். நெசமா சாங் ரிலீஸ் ஆனப்போ ஆனந்த கண்ணீர் வந்ததுங்க. என் மம்மி டாடி வந்து யூஸ்வலா பார்ப்பாங்க. பார்த்துட்டு வந்து நான் துருவம்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தேன் முன்னாடி, அதுவும் ரிலீஸ் ஆச்சு. அவங்க வந்து எப்படின்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஓகே பரவாயில்ல அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த சாங் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாப்பா, சூப்பரா இருக்கு, இது எப்போ வருது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு வந்து ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அது. நைஸ், சூப்பர். இதுக்கு நோ பாவக்கா ஜூஸ் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொன்னாங்க. பாவக்காய் ஜூஸ் வந்து ஏத்துக்கவே முடியாத ஆன்சருக்கு தான் இருக்கணும். ஆமா. அடுத்தது உதய் சொல்லுங்க, உங்களோட லைஃப்ல எமோஷனலான மூமெண்ட். வெங்காயம். டைனோசிஸ் படம் ரிலீஸ், அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச இன்ஸ்டாகிராமில் நான் படித்த மெசேஜஸ் பெரிய பெரிய பாராவாலாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அதெல்லாம் வந்து என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் போய் அவ்வளோ கஷ்டப்படுறோம், அவ்வளோ டைம் ஒதுக்குறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடச்சிது. 1 2 இல்லை, எக்ஸ்ட்ராடினரி எமோஷனல் மூமெண்ட்ஸ். தியேட்டரில் வந்து நான் நடுவில் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். படம் முடித்த உடனே அவ்வளோ பேர் வந்து கட்டி பிடிச்சி அவ்வளோ செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டாங்க, ஆட்டோகிராஃப் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஐயோ அழாமல் எல்லாருக்கும் செல்ஃபி கொடுக்கணும், அழாமல் எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போடணும் அப்படின்னு. ஸோ இன்னும் 2 டீ தான் இருக்கு. மாச்சா டீ. ஓகே, மாச்சா பார்த்துடலாமா? மாச்சா உள்ளே பேட்டரி. இந்த டீம், அதாவது ஃபேமிலி படத்தோட டீம்ல யார் வந்து பயங்கர சுறுசுறுப்பா இருப்பாங்க, எப்போதுமே வந்து 100% சார்ஜ்ல இருப்பாங்க? டைரக்டர் ஆப்வியஸ்லி. டைரக்டர் விவேக் அண்ணா. ஆப்வியஸ்லி டைரக்டர். ஏன்னா எங்களுக்காச்சும் ஷார்ட் பிரேக் இருக்கு. அவருக்கு ஒவ்வொரு ஷார்ட், சின்ன ஷார்ட், ஆக்டர்ஸ் வச்சு எடுத்தாலும் சரி, இன்சர்ட் எடுத்தாலும் சரி, ஒரு நாள் கூட எனர்ஜி குறையாம காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் பேக்கப் சொல்ற வரைக்கும் அது அப்படி இருக்கணும். ஸோ பேட்டரி குறையாத ஒரே பர்சன் தான் மிஸ்டர் செல்வா, ஃபேமிலி படத்தோட டைரக்டர். அதே மாதிரி 3 பேருமே பதில் சொல்லுங்க. ரியல் லைஃப்ல யார் உங்களுக்கு வந்து பெரிய பேட்டரியா இருக்காங்க? நீங்க வந்து ரொம்ப சோர்ந்து போகும்போது, என்னடா இது வாழ்க்கை வந்து நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனா அந்த மாதிரி நடக்கவே மாட்டேங்குதுங்கும் போது யாராச்சும் ஒரு நபர் வந்து உங்களுக்கு ஒரு புஷ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்க 3 பேரோட லைஃப்ல யார் பேட்டரியா செயல்படுறது? நிறைய பேருங்க. ஐ மீன் கவுண்ட் ஃபேமிலி, அம்மா, அப்பா, அக்கா, ரொம்ப 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருங்க. எங்களோட படத்தோட டைரக்டர், ஷூட்டிங் அப்போ விவேக் அண்ணா. அதே மாதிரி ஜனனி நீங்க சொல்லுங்க, உங்க லைஃப்ல யார் பேட்டரியா இருக்காங்க? கோர்ஸ் அம்மா அப்பா, அண்ணா,
நான் நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு ரொம்ப பெரிய ரீசனே அவங்க தான். ம். ஏன்னா ஊர்லேருந்து வந்த ஒரு பொண்ணு அப்படின்றதுனால ஊர்லேருந்து ரொம்ப வில்லேஜ்லேருந்து யாரையும் அவ்வளோவா அனுப்ப மாட்டாங்க சிட்டிக்கு. என்னை ரொம்ப 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 கஷ்டப்பட்டு நான் கேட்ட அப்புறம் தான் அனுப்புனாங்க. பட் என்னவா இருந்தாலும் அதாவது ரொம்ப லோ பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால எப்போவுமே அம்மா அப்பாவை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றது மட்டும் என் மைண்டில் போயிட்டே இருக்கும். தட் புஷஸ் மீ ஆல்வேஸ். அவங்க மேலே நம்பிக்கையோடு மேலே வரணும் அப்படின்றதுக்காக என்னோட அம்மா அப்பா எப்போவுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுன்றதுக்காக நான் எப்போவுமே ஓடிட்டே இருப்பேன். நான் உண்மையாகவே ரொம்ப நிறையா ஹார்ட் ஒர்க் போடுறேன். ஏன்னா இதுவும் நான் மேனேஜ் பண்ணணும், நான் ஷூட்ஸும் போகணும், நிறைய ஆடிஷன்ஸ் போவேன். ஸோ எனக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள் எடுத்துப்பேன். என்றைக்குமே அவங்க வந்து அன்றைக்கி நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், அவளை தப்பாக அனுப்பிட்டோம், அந்த மாதிரி அவங்க என்றைக்குமே நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஓடிட்டே இருப்பேன். இப்போ அவங்களுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை, ஓகே அவள் பண்ணா கரெக்டாக பண்ணுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ எப்போவுமே அதனால நான் போயிட்டே இருப்பேன். அவங்க தான் என்னை புஷ் பண்ணுவாங்க. சூப்பர், ரொம்ப மோட்டிவேட்டிங்கா சொன்னீங்க. தேங்க்யூ. ஓகே, பாப்போம் சென்சார் டிவில என்ன இருக்குன்னு. நல்ல விஷயம். காசு, பணம், துட்டு, மணி மணி. சோ சொல்லுங்க. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். அல்டிமேட். ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? ஆமா, அது டவுட்டே கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு வாங்கின ஃபர்ஸ்ட் salary 100 rupees இன்னும் நான் வச்சிருக்கேன் ஃப்ரேம் போட்டு. கிரேட். பா. 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. எந்த படத்துக்கு? 2010 பாக்கியராஜ் அப்படின்னு ஒரு படம். ம். அது ரிலீஸ் ஆகல. ஓகே. 100 rupees இன்னும் வச்சிருக்கேன். அது அந்த டெக்னீஷியன் இருந்தப்ப வாங்கினது, நடிகனா வாங்கினப்ப வாங்கின காசுல இருந்து ஒரு 100 ரூபாய். அது ரெண்டுமே வந்து வச்சிருக்கேன் ஃப்ரேம் போட்டு. நீங்க கேட்காம அதிக சம்பளம் கொடுத்த படம்னா என்ன படம்? அப்படி எதுவுமே இல்லை, கேட்டுதான். சரி, கேட்டு அதிக சம்பளம் கொடுத்த படம். அது படம் பேர் தேவையில்ல, பட் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஓகே, அந்த பார்டருக்கு போயிருக்கு. அதே மாதிரி ஜனனி நீங்க சொல்லுங்க, வாங்கின ஃபர்ஸ்ட் salary 500 rupees வாங்கினேன். அப்படியா? எங்க வாங்கினீங்க? அதான் அந்த சேனல்ல தானே ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அங்கதான் போகும்போது கொடுத்து அனுப்புனாங்க. நீங்களும் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் நம்மளே இல்லாம சுத்திட்டு இருக்கோம், அதெல்லாம் எடுத்து செலவு பண்ணியாச்சுங்க. ஓகே, இது வரைக்கும் வாங்கின பெஸ்ட் salary-னா? அது எப்படிங்க சொல்றது? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரவங்க எல்லாம் அதுக்கே கேக்குறாங்க, என்ன படம், ப்ரொடக்ஷன் மேனேஜர் யாரு, ப்ரொடியூசர் யாரு, செக் வாங்குனீங்களா, கேஷ் வாங்குனீங்களா, எல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் ஷார்ட்ஸ்ல வந்துரும். போன் அடிப்பான் நைட், எனக்கு என்னம்மா சொல்லிருக்கு இந்த மாதிரி அப்படி தானே, சிக்காது சில்வண்டு சிக்காது. அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் salary எவ்வளோ? ஃபர்ஸ்ட் salary கௌதம் சார் கிட்ட ரேடியோ ஒர்க் பண்ணும்போது அப்போ மந்த்லி சேலரியா இருந்தது 7,000 மந்த்லி சேலரி. சூப்பர், எல்லா டீம் குடிச்சு முடிச்சிட்டோம். ஃபேமிலி படத்துல வந்து நிறைய காட்சிகள்லாம் எடுக்கும் போது ஹிடன் கேமரால தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆடியன்ஸ், ஐ மீன் இந்த ரோட்ல போறவங்க ஜென்ரலா நடக்கிறவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது ஒரு ஷூட் நடக்குதுன்னு. ஸோ ஆனால் கண்டிப்பா நிறைய பேர் வந்து உங்களெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி ஆட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃப்லாம் வாங்கினாங்களா? ஆட்டோகிராஃப் இல்ல, குறுக்க வரவே கூடாது, ஓவர்லாப் ஆகவே கூடாது, ஓவர்லாப் ஆகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு டேக்குக்கும். சார் அந்த படம் நல்லா இருக்கும் சார், இந்த படம் நல்லா இருக்கும் சார், இது நல்லா இருக்கும் சார், அந்த சீனில் நல்லா பண்ணியிருந்தீங்க, ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, இப்படியே தான் போயிட்டு டயலாக் வேறு போயிட்டு இருக்கும். அப்படியே மர்மரிங் மாதிரி, ஓகேண்ணே ஓகேண்ணே கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிருங்க கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு இவ்வளோ சைலண்ட் அதில் சார் சார் அப்படிம்பாரு. போங்கண்ணா கொஞ்சம் அப்படின்னு நிறுத்தி ஒரு நிமிஷம் கட் சொல்லிட்டு, அங்கே பாருங்க கேமரா இருக்கு பார்க்காம அப்படியே போங்க அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இது முக்கியமான ஒரு காட்சி எடுக்கும் போது குறுக்குல கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி வந்து அப்பதான் வந்து ஆட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃப்லாம் வாங்கினாங்களா? அந்த மாதிரி நடக்கல, அவங்க ஜென்ரலா பேச வருவாங்கல்ல, அது இயல்பா நடக்கிற விஷயம் தான். அது நடக்கிறப்ப டேக் போயிட்டு இருக்கு, ஏன்னா அங்கே பர்மிஷன் இல்லை, யாராச்சும் ஒருத்தர் கேமரா பார்த்துட்டாலும் அன்னைக்கு வந்து ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் அட்டென்ஷன் அந்த பக்கம் போயிடும், அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டை எடுக்க முடியாது. ஹிடன் கேமராவாக இருக்கிற வரைக்கும் பெஸ்ட். ஸோ அதுக்காக தான் போராடிட்டே இருப்போம், டக் டக் டக்குன்னு இறங்கி 15 minutes அந்த ஏரியாவை வந்து கவர் அப் பண்ணிட்டு கிளம்பிடணும் அப்படிங்கிற ஐடியாவில். ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன குட்டி குட்டியான ஷார்ட்ஸ் தான், மேஜர் சீனாக எதுவும் பண்ண முடியாது, ஷார்ட்ஸ் தேவைப்படுறது, இந்த இடத்துல போகணும் அந்த இடத்துல போகணும் அப்படின்னு. அதெல்லாம் அவுட்புட்டா பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்தது, ரொம்ப இயல்பா இருந்தது. ஏன்னா நாங்க பீதியில இருந்தது அப்படியே தெரிஞ்சது, எவனத்தை பார்த்தடானா அப்படின்னு. ஏன்னா போலீஸ் நின்று இருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இருக்கு, அதை சுத்தி பயங்கர ப்ரொடெக்ஷனோட நின்று இருப்பாங்கல்ல. ஒரு தடவை போலாம், போறது வருது ஏன்னா அங்க டேக் ஓகேவே ஆகல, ஆனா அவர் உள்ள வந்துட்டாருனா இது ஓவர்லாப் ஆயிடுச்சு, இந்த இடத்துல இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்கும். அதனால நல்லா போச்சு. நைஸ். அதே மாதிரி இந்த வாட்டி நீங்க சொன்னீங்க போறது வருது, அந்த மாதிரி என்னப்பா டைரக்டர் சார் இவ்ளோ டேக் எடுக்க வைக்கிறீங்களே, அதுவும் நம்ம ஹிடன் கேமராஸ் வேற எடுக்கிறோம்லாம் கடுப்பான தருணங்கள்லாம் இருந்திருக்கா? இல்ல டேக் எவ்வளவு நல்லா போகுதோ அவ்வளவு நல்லா வரும்னு நம்புறேன் நான். ஸோ அதில் எனக்கு இதுக்கு முன்னே ஃபிலிம் நெகட்டிவ் இருந்தப்போ அந்த பிரச்சனை இருந்ததுன்னா
we cannot ஸ்பெண்ட் மணி ஃபார் ஃபிலிம் நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த கஷ்டம் அப்போ இருந்தது. இப்போ டிஜிட்டல் மாறினதுக்கு அப்புறம் ஓகே வி கேன் கோ எனிதிங். எவ்வளவு வாட்டி வேணா அந்த ஒரு ஒரு நாள் ஒரு output-க்காக ஆமாம் ஆமாம் அவுட்புட் நல்லா இல்லைனா நம்ம எடுக்கிறதே வேஸ்ட். ஸோ எண்டாவது டே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கறது அது மட்டும்தான். என்ன எழுதியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் ஆன் ஸ்க்ரீனில் என்ன இருக்கு, என்ன இந்த முகத்தில் என்ன தான் நடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கறது எல்லாமே அதுதானே. ஸோ அதுக்கு நம்ம எஃபர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆஹா நைஸ். சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற மாதிரியே வேற எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற நபர்களுக்குலாம் வந்து நல்ல சேலரி கிடைக்கணும், டாப் சேலரி கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சேலரினா அவங்கள சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவருக்கோ, இல்லைனா ஒரு பஸ் கண்டக்டருக்கோ, பஸ் டிரைவருக்கோ, இல்லைனா ஒரு டிராஃபிக் போலீஸ்க்கோ, என்னென்னா இது பாவப்பட்டு பரிதாபப்பட்டு நான் சொல்லலை, அது கொஞ்சம் இருக்குது. வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பிளம்பர் ஒரு ட்ரைனேஜ் கிளியர் பண்ணி விடுறவங்களுக்குலாம் தே பே பை தி ஹவர் ஆல்மோஸ்ட் 10 pounds 12 pounds. நம்ம ஊர் காசு 1000 ரூபாய் அது பர் ஹவர். ஸோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணி, ஏன்னா அவங்கள இருந்து நம்ம ஒரு சைடாக ஒதுக்கி வச்சிடறோம். இவங்க இதுதான் அவங்களும் ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களால தான் நம்ம ஜாலியாக பாத்ரூமில் குளிக்கிறோம், அவங்களால தான் ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். என்னன்னா தகுதிக்கான சம்பளமா இல்லாமல் வேலைக்கான சம்பளமா இருக்கு. கரெக்ட், பர்ஃபெக்ட், சூப்பர். ஸோ அதுதான் இங்கே வந்து அவங்க பண்ணுற வேலையை 1 கோடி இல்லை 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க பண்ண முடியாது. ஸோ எப்படி கம்பேர் பண்ணாலும் இந்த சேலரி அவங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. பட் வி கேன் கிவ் மச் 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 பெட்டர். ஸோ அது பண்ணலாம். நீங்களும் வந்து அதே ஆன்சர் தான் சொல்றீங்க. ஆமாம், யாரெல்லாம் வந்து நம்ம மற்றவங்களை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்காங்களே எல்லாரும், அவங்க எல்லாருக்குமே அதிக சம்பளம் கொடுக்கணும். ஆஹா ஓகே சூப்பர். ஸோ டீ பார்ட்டி வந்து ரொம்ப அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் சோகமா இருக்கு. ஏன் பாவக்காய் ஜூஸ் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா? பாவக்காய் ஜூஸ் 3 வேஸ்ட் பேரும் தான். வந்து டப்புன்னு பதில் சொல்லிடுறீங்க, அதனால பாவக்காய் ஜூஸ் வேஸ்டா போகுது. அதுக்காகவே ஒரு அற்புதமான செக்மெண்ட் வச்சிருக்கோம். ரெடியா? சாப்பாடு செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் பேரு இதுவா அதுவா. உங்களோட ஃபேவரட்ஸ்லாம் வந்து நம்ம ஆடியன்ஸ்ட்ட சொல்ல போறோம். ஓகே ரெடியா? ஆனா ஃபாஸ்டா பதில் சொன்னோம், கொஞ்சம் லைட்டா தயங்கினாலுமே பாவக்காய் ஜூஸ் குடிங்க. ஓகேவா? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? சிக்கன். சிக்கன். மட்டன் பிரியாணி. இட்லிக்கு மீன் குழம்பா கறி குழம்பா? இட்லி மீன் குழம்பு. மீன் குழம்பு. மீன் குழம்பு. மீன் குழம்பு கறி குழம்பு. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா ஆட்டுக்கால் பாயாவா? தேங்காய் பால் இடியாப்பம். தேங்காய் பால். ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தக்காளி சாதம். தயிர் சாதம். தயிர் சாதம். பீட்சாவா பர்கரா? பர்கர். பீட்சா. ரெண்டுமே நான் சாப்பிட்டது இல்லை. பீட்சா. பீட்சா. ஓகே. பூரியா பொங்கலா? பொங்கல். பூரி. பொங்கல். பூரி. வாட் இஸ் திஸ்? பொங்கல் வேண்டாமா? பூரி. நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? நூடுல்ஸ். நூடுல்ஸ். ஃப்ரைட் ரைஸ். மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போண்டா. முட்டை போண்டா. முட்டை போண்டா. ஓகே. நண்டு ரசமா தக்காளி ரசம்? நண்டு ரசம். பாடி இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. நண்டு ரசம். நண்டு ரசம். ஓகே. மசாலா வடையா மெது வடையா? மசாலா வடை. மசாலா வடை. மசாலா வடை. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு அப்பா ஜூஸா? இந்த மாதிரி கேளுங்க. ஏங்க ஆரஞ்சு. 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 ஓகே. ஆப்பிள்னா நான் என்ன இந்த ஹீரோ இல்ல, ஆப்பிள் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. இல்ல அது டயலாக்கு மட்டும்தான், வாயிலே வைக்க முடியாது. சாப்பிடுறதுக்கு ஆப்பிள் நல்லது. சொல்லுங்க அதோட என்னென்ன நியூட்ரிஷன்? இல்ல வேண்டாங்க, அது ஒரு ஷோவே போதும். ஆப்பிள் டெய்லியும் சாப்பிட்டா டார்க் ஸ்டெப் போக வேண்டாம். அதுதானே, அதுதான் பதில். ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் எஸ்பிரஸோ. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எப்படி ஃபாஸ்டா ஜுர்ருன்னு போகுமோ அது மாதிரி நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ஜுர்ருன்னு ஆன்சர் பண்ணணும். ஆமா, ஓகே. ஜுர்ருன்னு அது பதில் சொல்லணும். ஓகேவா? ரெடியா? நான் ஒரு ஜுர். யாராச்சும் ஒருத்தர் நீங்க 3 பேர்ல இத சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சேன். இந்த ஆன்சர் தான் இருக்குல்ல பிள்ளை. நான் ஒரு நடிகர். ஓகே. நியூஸ் ரீடர். நான் ஒரு ஹீரோ. ஜென்டில்மேனா? ஹீரோ. ஹீரோ. ஓகே நைஸ். என் வழி? அதே வழிதான். போற ஒரே வழி. கோ வித் ஃப்ளோ வழிதான். சூப்பர். என் வழி? ஸ்ட்ரைட்டான வழி. இல்ல நான் தான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டே இருக்கேன். நோட் பண்ணிருக்கேன். நான் நோட் பண்றேன். டிஃபரெண்டான வழிங்க. நான் கொஞ்சம் தனியா செயல்படுவேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் என் வழி. அது அவரும் தனி வழின்னு சொல்ல வர்றாரு, நான் சொல்ல முடியல. நான் கவனிக்கிறேன். இல்ல, தனி வழியா நம்ம சில விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு தான் நம்மளோட வாழ்க்கையில அதை வந்து செயல்படணும். ஸோ தனியா நம்மளால வழியெல்லாம் கிரியேட் பண்ணி போக முடியாது. இருக்கிறது எங்க பாத்து நல்லா இருக்கோ அந்த பாத்துல போய். ஆமா, என்ன நல்லா இருக்கோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நமக்குன்னு ஒரு வழியை வந்து கிரியேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணிட்டு. ஓகே, அடுத்த கேள்வி. ஐ லவ் சினிமா. ஐ லவ் சினிமா. ஒரே ஆன்சர் வேண்டாம். ஐயோ,
கண்டிப்பா இதுக்கு வேற ஆன்சரே answer பண்ண இல்ல. முடியாது. No, no, no. அதுதான் இந்த சினிமா பேஸ் Okay. பண்ணி வேற என்ன மாதிரி வேற இனிமே நம்ம ஃபர்ஸ்ட் மை பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ். ஓகே, ஐ லவ். ஐ லவ் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. அற்புதம். ஐ ஹேட். ஃபேக் பீப்புள். ஐ ஹேட். காஃபி. ஐ ஹேட். ஜங்க் ஃபுட். ஷபா. ஆக்சுவலா நான் ஹேட் பண்ணல, ஜஸ்ட் இக்னோர். இக்னோர். Fake யா people. இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். பிளிஸ் அப்சல்யூட்லி. அதனால இக்னோரன்ஸ் ஹேட் பண்ணா நான் நிம்மதியா இருக்க முடியாது. ஆமா. அது ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். பெட்டர் வி அவாய்ட், ஓகே. ரிஃப்யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப ஐ ஹேட்க்கு என்ன பதில்? ஐ ஹேட் ஆங்கிரி. ஆங்கிரியா. ஏன்னா எனக்கு நிறைய வரும், அதனால எனக்கு அது பிடிக்காது. அப்படியா? பயங்கரமா பல என்னன்னா உங்க பாலு. ஆல்மோஸ்ட் 3 4 5 months ஐ நோ ஆல் டீடைல்ஸ். ஐ நோ. ஆங்கர் உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியும். I have broken so many phones. எல்லாமே என்கிட்ட இதெல்லாம் சென்ஸ் தான். புதுசா வாங்கி கொடுத்ததெல்லாம் போதும் அப்படின்னு. தெரியல, ஒன்றும் தெரியல. அடுத்ததாக தான் வரும். ரெடி. ஓகே. நான் அடிக்கடி தனிமையில இருப்பேன். நான் அடிக்கடி சேனலுக்கு வந்து நியூஸ் படிப்பேன். ஓகே. நான் அடிக்கடி கிரிக்கெட், ஃபுட்பால், இப்போ பிக்கிள் பால் வாரத்துல அட்லீஸ்ட் 3-4 நாள் விளையாடணும். Physics, health related only. எந்த விஷயம் நம்மள சந்தோஷமா வச்சுக்குதோ Yeah, absolutely. என் வாழ்க்கை. விசித்திரமானது. என் வாழ்க்கை என் கையில. இதுவும் ஏதோ சினிமா டயலாக். இல்ல இல்ல, அந்த மாதிரி அது உன் வாழ்க்கை உன் கையில் தான். சோ என் வாழ்க்கை என் கை. என் கையில. என் வாழ்க்கை. எனக்கு லாஸ்டா வரதுனால என் பதிலெல்லாம் பூடிங் சொல்லி எல்லாம் பிடிக்குது. என் வாழ்க்கையை வந்து என் பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தோட ஒரு ஒரு பண்டல். ஒன் வேர்ட். ஒரு பண்டில். என் வாழ்க்கை ஒரு பண்டிலா? ஒரு பண்டில். Bundle நிறைய of பேரு பாஸ்ட்டை மறந்துருங்க, ஃபியூச்சரை பாருங்கன்னுவாங்க. பாஸ்ட்ல நமக்கு நடந்த விஷயங்கள் தான் நம்ம இப்போ. ஸோ அது ஒரு இதுல என்ன பாசிட்டிவ் அதை எடுத்துட்டு பாஸ்ட்டை நம்பி ஃபியூச்சரை யோசிக்கிற ஒரு ஆள். சூப்பர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நடிப்பு மட்டுமே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் rapid fire. சொல்லுங்க நடக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் பாவக்கா கா ஜூஸ் ஜூஸ் தான் குடிக்கும். ஐயோ எனக்கு ஒரு விஷயம் டவுட்டா இருக்கு. இப்போ நீங்க கேக்குற கேள்விக்கு யார் வேணா பதில் சொல்லலாமா? அங்க No, இருந்து no, இல்ல, no, இல்ல, இங்க இப்படிதான். one by one தான் வந்து Fast ஆ பாவம். பதில் one. சொல்லணும். ஏங்க Fast. நீங்க ஒரு கேள்வி இங்க கேட்டா ஒரு கேள்வி இங்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இப்போ 2 பேரும் நம்ம யோசிக்கிற அவுட்புட்டை கொடுக்கறதால நமக்கு ஏன்னா லாஸ்டா வரதான் ஈஸி. நாங்க Easy. சொல்றதுக்குள்ள ஆமா, நீங்க யோசிச்சிடலாம்ல. யோசிச்சுட்டாலும் ரெடி. ஜனனி பாருங்க, இப்ப ரொம்ப நேரமா பதில் சொல்லல. இல்ல இல்ல, இங்க பாருங்க, இது எவ்வளவு டக்குன்னு நொரத்தடி சொல்லுங்க, வந்துருச்சு. டக்குன்னு இல்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து என்னது நியூஸ் ரீடிங், ஆங்கரிங், நடிப்பு. ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பிட் சொல்லிட்டாங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் இருக்குங்க அப்படின்னு நினைச்சப்போ பட்டுன்னு ஒரு அடி விழும். சூப்பரா. இல்ல இருக்கு, இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு, உள்ள போய் எட்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே. எனக்கு கோபம் வந்தா போன உடைப்பேன். நினைச்சேன். எனக்கு கோபம் வந்தா அழுவேன். எனக்கு கோவம் வந்தா சைலண்டா ஒரு பக்கம் போயிடுவேன். ஐ மேக்ஸிமம் அவாய்ட் தட் சிச்சுவேஷன். அதுவும் ஒரு விஷயத்தினால, ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயத்தினால, ஒரு ஆணி அடிச்ச ஒரு இதனால. இதுக்கு முன்னாடி நான் போன உடைச்சிட்டு இருந்தேன். இப்போ மேக்ஸிமம் அவர் சொன்ன Super. மாதிரி சைலண்ட் ஆயிட்டேன். ஓ அதுதான். தனிமையா கோவம் தான் போய் மேக்ஸிமம். ஆமா மேக்ஸிமம் சைலண்ட் ஆயிடுவேன். ஓகே. இல்ல தூங்கிடுவேன் இமிடியேட்டா. ஆஹா, இது வந்து உள்ளதுல எக்ஸ்ட்ராடினரி. ஆமா, சீரியஸா நல்லா இருக்கும். கம்ப்ளீட்டா குறைஞ்சிடும். இல்லைன்னா Try பண்ணி நம்மளுக்கு தூக்கம் வருமானா? ஐ மீன் மைண்ட்ல இருக்கும், சரி ஓகே பாத்துக்கலாம் இருக்கும். பட் தூக்கம் வர்றது கொஞ்சம் தப்பா இருக்கு. தூக்கம் வர்றதுன்னா கொஞ்ச நேரம் ஆகும், ஒரு 1 hour ஆயிடும். ஆனா ஆமா, பட் நம்ம அந்த இடத்துல best இருந்துட்டே option. இருந்தோம்னா பெஸ்ட் ஆப்ஷன். ஆமா. சூப்பர். நான் ஜாலியா இருந்தா படம் பார்ப்பேன். வெளியில எங்கேயாவது போவேன். ஜாலியா இருந்தா எல்லாரையும் எனக்கு சந்தோஷப்படுத்தணும். சூப்பர். என் காதல் மிகப்பெரியது. மிகப்பெரியது. என் காதல் ப்ரொஃபஷன். என் காதல் என் காதல் ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை. அந்த கதையில நான் நிறைய விஷயம் கத்துருக்கேன். ஆக்சுவலா இவர் பேசுறது கொஞ்சம் டைரக்டர் ஃபீல்ஸ்லாம் வருது எனக்கு. ஃபியூச்சர்ல டைரக்டர் ஆக அவர் ஆரம்பிச்சதே டைரக்ஷன்ல இருந்து இல்ல, இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ் ஆக்டிங் விட்டுட்டு இல்ல டைரக்டர் இல்ல இல்ல, போயிடலாம். எனக்கு நடிக்கணும், எனக்கு கேமரா முன்னாடி தான் இருக்கணும். டைரக்ஷனுங்கிறது அது வேற ஒரு கடல். அடுத்தது நான் கேட்டது நான் கேட்டது கேமரா. நான் கேட்டது கேமரா, கொடுத்தது நடிப்பு. சூப்பர், செம்ம. அடுத்த கேள்விக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு. நான் கேட்டது நான் சிவில் சர்வீஸ்க்கு வந்தேன், இந்த ப்ரொஃபஷன் வந்துட்டேன். எனக்கு கிடைத்தது? எனக்கு கிடைத்தது வந்து இந்த மீடியா அண்ட் சினிமா தான். சூப்பர். நான் கேட்டது நான் கேட்காம கிடைச்சது டைனோசர்ஸ். ஓகே, வந்துட்டார் பதிலுக்கு. சூப்பர். அடிக்கடி சொல்ற போய் நான் நல்லா இருக்கேன். சூப்பர்.
அடிக்கடி சொல்ற போய். மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன். இதுவே ஒரு இல்ல. பெரிய பொய்யா எனக்கு தோணுது. இல்ல எனக்கு அன்னெசரியா போய் பேசணுன்ற அவசியமே இல்ல, நான் சொல்ல மாட்டேன். சரி, நெசசரியா ரொம்ப என்ன போய் சொல்லுங்க. நெசசரியா தேவைப்பட்டுச்சு, என்ன யாராவது சடன்லி இப்போ சம்டைம்ஸ் கால் பண்ணி இப்பவே வாங்க அப்படின்னுவாங்க, நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படி சொல்லிடுவேன். மாட்டிக்கிட்டீங்க. இனிமே யார் கேட்டாலும் உஷாராயிடுவாங்க. வெளியூரா? இல்ல, உங்க லைவ் லொகேஷன் அனுப்புங்க. இல்ல ஆக்சுவலி அது சடன்லி கால் அது பண்ணி யாரு இப்பவே கேக்குறா, வாங்க. என்ன ஆமா. situation கேக்குறாங்கன்னு பொறுத்து. அதுக்கேத்த மாதிரி. So, ஆமா அதுக்கேத்த மாதிரி நீங்க நிறைய இந்த மாதிரி சொல்லிருப்பீங்களா, அந்த மாதிரியே தான். ரெடி. அடிக்கடி சொல்ற போய். இப்போ அப்படி யோசிச்சு எனக்கு டக்குனு எதுவும் ஞாபகம் வரல. காலேஜ் டைம்ல லவ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது, படிப்புங்கிற விஷயம் இருக்கும்போது நிறைய போய் சொல்லியிருக்கேன், நிறைய ஏமாத்திருக்கேன். எல்லாரும் பண்றதுதான். ஆமா, சூப்பர். தேங்க்யூ. பாவக்காய் ஜூஸ் ஒளிக. ஃபைனல் கேள்வி, ஆஸ் an ஆடியன்ஸா கேக்குறேன், ஆங்கரா இல்ல. ஃபேமிலி படம் தியேட்டர் போய் பார்த்தா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்? ஏன் தியேட்டர் போய் பார்க்க வேண்டும்? நம்ம லைஃப்ல நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வு தான் ஃபேமிலி படத்துக்குள்ள இருக்கு. இதுல வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி, ஒரு மூவி பார்க்க போறதே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு இருக்கும்ல. பட் நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயமே படமா இருக்கிறப்போ, எந்த தொழில் செய்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, எந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ஆழமாக கனெக்ட் ஆகும். அதுக்காக கண்டிப்பாக ஃபேமிலி படம் பார்க்கணும். அதை விட முக்கியமான காரணம், புஷ்பா படத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க ஃபேமிலி படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். அற்புதம், சூப்பர். சொல்லுங்க ஜனனி. இது ஒரு 2 hours ஃபேமிலி ட்ராமா, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், எல்லாரோடவுமே கனெக்ட் ஆகும். இன்னைக்கு இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்கு எல்லாரோடும் கனெக்ட் ஆகும். தென் நிறைய பேர் வேலை தேடி சென்னை வருவாங்க, ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதும் அதோடு கனெக்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் இதில் நிறைய பேருக்கு சார் சொன்ன மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 2 hours ஃபன்னாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கண்டிப்பாக இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்கணும். நைஸ், சூப்பர். ஹீரோ அவர்களே, அடுத்த இன்டர்வியூல நான் அங்க உட்காந்துக்கிறேன். பேசிக்கலி அண்ணா ஜனனி சொன்ன மாதிரி தான் ரிலேட்டபிலிட்டி. ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறதுக்கோ, ஒரு நடிகன் அந்த கேமரா முன்னாடி டைலாக் சொல்றதும் ஆடியன்ஸ் அதை பார்க்கும்போது அதை ரிலேட் பண்ணிக்கணும், அவங்க மனசுக்குள்ள அது போய் உக்காரணும். அந்த விஷயத்தை ரொம்ப நியாயமாக டைரக்டர் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இது ரொம்ப ஒரு இயல்பான ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு எமோஷ்னல், கொஞ்சம் காமெடி, ஒரு மோட்டிவேட்டிங். நம்ம ஃபேமிலியை இப்போது நான் விவேகனெல்லாம் ஐ திங்க் வி ஆர் வெரி லக்கி. பிகாஸ் தாத்தா பாட்டி ஓடலாம் நாங்கள் வளர்ந்துருக்கோம். ஸோ இல்லை ஆக்சுவலி அதனால தான் ஐ ஃபெல்ட் ஸோ கனெக்டட் வித் அவர் ஃபிலிம். ஓகே, நான் பார்த்தது இல்லை. ஓகே, அதனால தான் எனக்கு இந்த படம் பார்க்குறப்பெல்லாம் சரி இந்த மாதிரிலாம் தாத்தா இருந்திருந்தா நம்மகிட்ட பேசியிருப்பாங்கல்ல அப்படின்னு எனக்கு நிறைய இடத்துல தோணுது பாருங்க. ஸோ அதுதான் இவர் படம் பண்ணும்போது ஃபீல் பண்ணதை ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்காக ஃபேமிலி படம் வரலாம். அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நம்ம ஷோ ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்கு. நீங்க பின்னாடி பார்த்தா தெரியும், செலிபிரிட்டிஸ் எல்லாம் அற்புதமா அவங்க சைன் போட்டு எங்களுக்கு ஞாபகார்த்தமா கொடுத்துருக்காங்க. ஸோ 3 அழகான செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட சைன் வாங்கலனா எப்படி சைன் பண்ணிடலாம்? கனவுங்க இது. நம்ம சைன் போறதை அது ஒரு ஷோகேஸ்ல வைக்கிறது. Thank you so much. ரொம்ப மோட்டிவேட்டிங்காக சொன்னீங்க. நிறைய விஷயங்கள் ஃபேமிலி படத்தை பற்றி ஷேர் பண்ணீங்க. உங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ஜெயா டிவி சார்பா வாழ்த்துறோம். தேங்க்யூ. அதே மாதிரி உங்களுக்கும் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் நல்லபடியாக போகணும். அடுத்து வர கெஸ்ட் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தனாச்சும் பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஆஹா, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் 3 டேலண்டட் ஆக்டர்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அழகா, பவ்யமா, ஜாலியா நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. நிச்சயமா உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான, ஃபன்னான, இன்ட்ரெஸ்டிங், என்டர்டெய்னிங் எபிசோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Pavitra.